தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக முன்னாள் அமைச்சர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகின்றார். திமுக முன்னாள் அமைச்சர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த அன்வர் ராஜா, இவருக்கு வயது 85 வயதுக்கு மேலாகிவிட்டது. சமீபத்தில் 2வது திருமணம் செய்தார். இவர் செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் தொழில்துறை அமைச்சராக இருந்தார். நாடாளுமன்றத்துக்கு அதிமுக சார்பில் ராமநாதபுரம் தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர். அதிமுகவில் எம்எல்ஏவாக, எம்பியாக, அமைச்சராக பதவி வகித்தவர். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக இவர் தேர்தலுக்கு முன்பாக திமுகவில் இணைந்தார். கலை இலக்கிய அணி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இலக்கிய அணி தலைவராக அன்வர் ராஜா உள்ளார். தேர்தலில் திமுக படுதோல்வி அடைந்தது. தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய முடிவு செய்துள்ளார். தனக்கு வக்பு வாரிய தலைவர் பதவி வேண்டும் என்று கேட்டுள்ளார். விஜய் இன்னும் பச்சை கொடி காட்டவில்லை. தமிழக வெற்றிக் கழக அரசில் வக்பு வாரிய தலைவர் பதவி அன்வர் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டால் அன்வர் ராஜா தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது. திமுக கலை இலக்கிய அணி தலைவர் அன்வர் ராஜா தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்துவது மு.க.ஸ்டாலினுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட திமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய சோகத்தை கொடுத்துள்ளது. ஏற்கனவே இஸ்லாமிய வாக்கு வங்கி திமுகவுக்கு எதிராக சென்றுவிட்டது. தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் இஸ்லாமிய வாக்கு வங்கி உள்ளது. தற்பொழுது திமுகவில் உள்ள ஒரு முக்கியமான இஸ்லாமிய தலைவரான அன்வர் ராஜா தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது.